நீங்க ரிப்போர்ட்டரா இருக்கீங்கன்னு சொன்னீங்க. சோ சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி நீங்க ஜகிள் பண்றீங்க? ரிப்போர்ட்டர் அப்படின்றது அது சும்மா கிடையாது இல்லையா? அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். சோ எப்படி சமையலும் இன்ட்ரெஸ்ட், சம்பந்தமே இல்லாம இன்ட்ரெஸ்ட் எப்படி? அப்படி இல்லை, அதாவது வந்து ரிப்போர்ட்டரா இந்த லைன்ல போகணும் இருந்தாலுமே பேக்ரவுண்ட் வந்துட்டு மீடியம் தான், ஓகேங்களா? அதுல வீட்டுல வந்து அம்மா எல்லாரும் சமைப்பாங்க, ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க. அதை பார்த்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் கத்துக்கணும். என்னதான் ரிப்போர்ட்டரா இருந்தாலுமே நம்ம மனசு வந்துட்டு சமைக்கிறதுல இருக்கு அப்படின்ற மாதிரி. சமைக்கிறதுல இருக்கா, சாப்பிடுறதுல இருக்கா? சாப்பிடுறதுலயும் இருக்கு. சாப்பிடுறதுல டபுளா இருக்கு. ஆமா. சூப்பர். ஓகே, சரி, அப்ப மிக்ஸ் பண்ணி போட்டுடலாமா? சோ விஷாலி, வீட்ல சமைப்பீங்களா நீங்க? சமைப்பேன். அம்மான்றீங்க. சோ அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி நீங்க சமையல் கட்டுல போய் சமைப்பீங்களா? சமைச்சிருக்கேன். சோ நீங்க எது சூப்பரா சமைப்பீங்க? காரக்குழம்பு. ஓகே. சோ உங்க அம்மா சமையல் பிடிக்குமா, உங்க அம்மா சமையல் பிடிக்குமா? எங்க அம்மாதுதான். அம்மாதுதான். அம்மா சமையல் பிடிக்காதா? பிடிக்காதுன்னு சொல்லல, இருந்தாலும் இப்ப ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அம்மா இன்னும் சூப்பரா சமைப்பாங்க. அம்மா இன்னும் சூப்பரா சமைப்பாங்க. பா 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 அம்மா என்ன சூப்பரா சமைப்பாங்க? எது நல்லா சமைப்பாங்க? பிரியாணி சூப்பரா சமைப்பாங்க. ஓகே. ஏன் உங்க அம்மா பிரியாணி நல்லா செய்ய மாட்டாங்களா? பிரியாணி காரம் கம்மியா பண்ணுவாங்க. இல்ல பிரியாணி நண்டெல்லாம் வந்து இந்த ஜெனரேஷன் சாப்பாடு கிடையாது, அதான் அந்த ஜெனரேஷன் சாப்பாடு தானே. சாப்பாடு ஆனா டேஸ்ட் இருக்குல்ல, டேஸ்ட் டிஃபரன்ஸ். ஓ ஓகே. இந்த மாதிரி ப்ரௌனா வரும்போது எடுத்துடலாம். அண்ட் வெளியில சாப்பிடுற பஜ்ஜிக்கும் நம்ம ஹாப்பி மால மிக்ஸ் பண்ணி செய்யற பஜ்ஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வெளியில சாப்பிட்டா அது எப்படி இருக்குமோ, எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்ல, என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கரெக்ட். அன்ஈஸியா இருக்கும். ஆமா. அதை விட நம்ம வீட்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பிமா அந்த மாதிரி ப்ராடக்ட் நல்லா பிராண்டடா செய்யும் போது ஹெல்த்தியா இருக்கும். ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ வெளியில சாப்பிடும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், ஐயோ என்ன யூஸ் பண்ணிருப்பாங்களோ, யூஸ் பண்ண எண்ணெயே யூஸ் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் வீட்ல நம்ம சமைக்கும் போது, ஃபார்ச்சூன் ஆயில்ல சமைக்கும் போது, ஹாப்பிமா மசாலா யூஸ் பண்ணி சமைக்கும் போது சோ நமக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, நம்மள ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடுறோம், என்னதான் பஜ்ஜியா இருந்தாலும் அது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சோ எடுத்துடலாமா ஃபர்ஸ்ட்? ஓகே. சோ விஷாலி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஹாப்பிமா மிக்ஸ் பண்ணி ஒரு அழகான பஜ்ஜி வந்து தயார் செஞ்சுட்டாங்க. ஆனா அது எவ்வளவு அழகா பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: முதலில் ஒரு பாத்திரத்தில் ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரைட் மிக்ஸ் போட்டு சிறிது தண்ணீர் ஊற்றி நன்கு கலந்து கொள்ளவும். பின் பிரெட்டை மிக்ஸில் தோய்த்து எண்ணெயில் பொரித்தெடுத்தால் சுவையான ஹாப்பிமா பிரெட் பஜ்ஜி தயார். சோ விஷாலியோட ஹாப்பி மால செஞ்ச பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி அண்ட் ஆனியன் பஜ்ஜி என் கையில இருக்கு. இப்ப நான் டேஸ்ட் பண்ணியே ஆகணும். ஓகே. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.